வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொதுவாகவே பார்த்தோன்னா எல்லார் வீட்டிலும் உருளி வச்சுருப்போம். உருளியில் நீர் நிரப்பி பூக்கள் அது மேலே அழகாக அலங்கரித்து அழகாக பார்ப்பறதுக்காக தான் இந்த ஒரு உருளியை வைத்திருக்கிறோம் அப்படின்னு நம்மள பல பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உருளி அப்படிங்கிறது வெறும் அழகுக்காக வைக்கப்படுவது கிடையாது. செல்வத்தை ஈர்த்து எதிர்மறை சக்திகள், கண் திஷ்டி இது எல்லாத்தையுமே நீக்கி ஒரு பரிகாரத்துக்காகவே செய்யப்படும் மிக மிக ஒரு உன்னதமான முறை அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. உருளியில் நம்ம பயன்படுத்தப்படும் உலோகம், நீர், மலர்கள் இது மூன்றுமே நேர்மறை ஆற்றல்களையும் தெய்வீக சக்தியையும் வீட்டிற்குள் பரப்பக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு இந்த உருளியை வீட்டில் யார் பயன்படுத்துகிறாங்களோ இதை கண்டிப்பாக இதை புரிந்து கொண்டு அந்த உருளியை பயன்படுத்தலாம். இந்த வீட்டில் பயன்படுத்தும் உருளி அப்படிங்கிறது பார்த்தோன்னா உலோகம், வெண்கலம், செம்பு இல்லைன்னா மண்ணினால் செய்யப்பட்ட உலோகம் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி உருளியை பயன்படுத்தலாம். ஆனால் தவறி கூட எவர் சில்வர் உருளி பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். பெரும்பாலும் பார்த்தோன்னா வெண்கலத்தால் ஆன உருளியை நம்ம பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு பழக்கத்தில் இருந்து வந்திருக்கு. வீட்டோட செழிப்பிற்காக இந்த உருளி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உருளியை வீட்டில் நடு கூடத்தில் அதாவது சென்டர் ஹாலில் உருளியை வைப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் புறப்படும் பொழுது அந்த உருளியை பார்த்து விட்டு அவங்க செஞ்சாங்கன்னா போனாங்கன்னா போகிற காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையோடு தான் இதை பழங்காலத்திலேயே தொன்று தொட்டு இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த காலத்திலும் கூட வாஸ்துவிற்காக பல பேர் உருளியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த உருளியை வீட்டில் எந்த இடத்தில் வைத்தோன்னா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு அந்த இடத்தில் வைத்து செழிப்பாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழலாம். வீட்டில் பொதுவாகவே பார்த்தோன்னா எல்லார் கண்களிலும் படும் இடத்தில் அந்த உருளியை வைக்கிறது தான் ரொம்பவே சிறப்பான பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எல்லாருமே பயன்படுத்தும் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லார் கண்களிலும் படும் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹாலில் இந்த நுழைவு வாசலில் இந்த உருளியை வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. வீட்டோட வலப்புறத்தில் உருளியை வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஹாலோட மையப்பகுதி, தென்கிழக்கு மூலை அல்லது வடகிழக்கு மூலை இதில் ஏதாவது ஒரு இடத்தில் அந்த உருளியை வைத்து பயன்படுத்துவது மிக மிக ஒரு சரியான இடமாகவே பார்க்கப்படுது. இந்த உருளியில் நமக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை தாராளமாக வைக்கலாம். அந்த உருளியை மலர்களை வைப்பதற்கு முன்பாக அதில் ஏதாவது வாசனை பொருட்கள்னு பார்த்தோன்னா ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பொருட்களை அதில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மலர்களை அடுக்குவது இன்னமுமே அந்த வீட்டிற்கு ஒரு நேர்மறை சக்தியை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீரையும் மலர்களையும் தினமுமே மாற்றுவது ரொம்பவே சிறப்பு. அப்படி முடியவில்லை என்றாலும் 2 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி விடுவது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மாற்றாமல் இருந்தால் அந்த நீரிலிருந்து ஒரு துர்நாற்றம் வரும். அந்த துர்நாற்றம் வராதவாறு பார்த்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி வீட்டில் உருளியை பயன்படுத்துவர்கள் இதை தெரிந்து கொண்டு பயன்படுத்தி வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.